கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். உபாகமம் 33 அதிகாரம் 27 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லியிருக்கிறது. அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இந்த அனாதி தேவன் என்றால் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது இட்டர்னல் காட், அப்படின்னா நித்திய தேவன். நித்திய தேவன், அனாதி தேவன் என்றால் நித்திய தேவன். இந்த நித்திய தேவன் என் கூட இருக்கிற வரைக்கும் நித்தியமாய் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த மே மாதம் மாத்திரம் இல்லை, எந்த மே மாதம் வந்தாலும் என்னை நடத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாம் இந்த காலை ஆராதனை நேரத்தில் அவர் அடைக்கலமான தேவனை நாம் சொல்லி உயர்த்தி மகிமைப்படுத்தி போற்றி பாடுவோம். அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அனாதி தேவன், அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. காருண்யத்தால் இழுத்து கொண்டவர், காருண்யத்தால் நம்மை அணைத்துக் கொண்ட ஆண்டவர். அவருடைய அன்பை நினைத்து இந்த மாதம் முழுவதும் 5 மாதங்களிலே அவருடைய அன்பு நமக்கு நிலையாயிருந்ததை எண்ணி நாமத்தை உயர்த்துங்கள். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. ஆடுகை நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தான். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. காரிருள் போன்ற பாதைகளிலே ஜீவ ஒளியா நமக்கு வந்திருந்து 5 மாதங்கள் நமக்கு பாதை காட்டின இந்த தேவனை மகிமைப்படுத்தி நாம் சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். காணக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. காணக காரிருளில் தூய தேவ ஒளியே. ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த எல்லாரும் சதா காலமோ நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அனாதி தேவன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை
உடன்படிக்கை தானை உண்மையாய் கர்த்தர் காத்து கொண்டார். இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. தேவனுடைய அருளினாலே வறண்ட வாழ்க்கையை செழிக்க செய்கிற அற்புத தேவன், நித்திய மகிழ்ச்சியை தலைமேல் தங்க பண்ணுகிறவர், சஞ்சலம் தவிப்புகளை ஓடி போக செய்கிற ஆண்டவரை எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்தி பாடுவோம். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா, வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா, ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா. சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா, சந்ததம் மகிழ்ச்சி அடைவா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும், மரண பரியந்தம் நம்மை, மரண பரியந்தம். அநாதி தேவன் அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஹல்லேலூயா. நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன் அநாதி தேவனாய் இருக்கிறார். நித்தியமாய் நம்மை நடத்துகிறவர், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை எண்ணி பாடினீங்க? அவர் நம்ம நடத்துகிறாருன்னா அதை காட்டிலும் ஒரு பலன் நமக்கு இல்லவே இல்லை. நம்ம சில சூழ்நிலைகளை நாமே நம்மை நடத்தி கொண்டால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தும் போது, கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாராம்? அவர் நித்திய மகிழ்ச்சியை என் தலைமேல் வைத்து சஞ்சலங்கள் தவிப்புகளை ஓடி போக செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்றீங்க? நித்திய மகிழ்ச்சியை என் தலைமேல் வைக்கிறவராய் சஞ்சலம் தவிப்புகளை ஓடி போக செய்கிற நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்க, மகிமைப்படுத்த, உயர்த்த வந்திருக்கிற நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Jesus. Thank you Jesus. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி இருக்குது. நித்திய மகிழ்ச்சி இருக்கு. எப்படி சிரிச்சிட்டே சொல்றாங்களா, சிரிக்காம சொல்றாங்களா? நல்ல சிரிச்சிட்டே நித்திய மகிழ்ச்சி இருக்குதுமா. ஆமா, மறுபடியும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதனால கவலைப்படாதீங்க. அதனால கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படக்கூடாதுன்னா, என் தேவன் யெகோவா ஈரே என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் போதும், எனக்கு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். மறுபடியும் சொல்லுங்க, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமா, இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் உயர்த்தி, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் அவர் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று
கவலை இல்லாதவர்கள் போல நீங்கள் பாட வேண்டும். கவலை இருந்தாலும் கவலை இல்லாதது போல பாடுங்கள். நிச்சயமாக நித்திய மகிழ்ச்சியை நம் தலைமையில ஊற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை சொல்லி உயர்த்தி அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திரு, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே, அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. காரணம் என்ன தெரியுமா? யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. என்னாலும் சுகம் தருகிறவர், எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னை தேற்றுகிற ஆண்டவர், என்னோடு கூட வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறேன். என் ஆண்டவர் எனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த காரியத்தையும் நான் ஜெயிக்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவரை உயர்த்தி எல்லாரும் மகிமைப்படுத்தி பாருங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும், காரணம் என்ன தெரியுமா? யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கப்படும் போதெல்லாம் அந்த நெருக்கத்தில் அவன் நோக்கி கூப்பிட்டவர் கர்த்தர். இந்த காலை வேளையில நெருக்கத்தில் கூப்பிடுகிறவரை, விசாலத்தில் விடுகிற ஆண்டவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி அவரை சொல்லி பாடுவோம். என் பட்சத்தில் நீர் இருக்கிறீர், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி உயர்த்துவோம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும், சொல்லுங்க, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்பட, சொல்லி உயர்த்துவோம். யெகோவா ஈரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம். சொல்லி உயர்த்துவோம். யெகோவா ஈரே எங்கள் தெய்வமே. யெகோவா ராஃபா, என்னாலும் சுகம் தருகிறவரே. சொல்லுங்க, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதான்,
கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மகிழ்ச்சியா எல்லாரும் சொல்லுங்க. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஓ யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகளை சந்திக்கிற எங்கள் தெய்வமே. ஓ யெகோவா ராஃபா, என்னாலும் சுகம் தருகிறவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. யெகோவா ஈரே, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தேவைகள் யாவும் சந்திப்பார். யாவும் அப்படின்னா எல்லா தேவைகளையும் எடுத்துக்கலாம், எல்லா தேவைகளையும் எடுத்துக்கலாம். நீங்க சும்மா நினைச்சிடக்கூடாது ஏதோ பணம் தேவை அப்படி அது மட்டும்தான். இல்லை, உங்க வாழ்க்கையில என்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். அது மன தேவையா இருக்கட்டும், பண தேவையா இருக்கட்டும், அது எந்த தேவையா இருக்கட்டும். நம்ம பாடினோம் பாருங்க, அவர் எப்படி நம்மளை மீட்டுக் கொள்றாரா, நெருக்கத்தில் இருக்கிற நம்மளை எப்படி மீட்டுக் கொள்றாரா. அவர் மீட்டுக் கொள்ளும் போதே என்னை மீட்கிறதுக்கு முன்னாடி ஒரு விசாலமான இடத்துக்கு கொண்டு போய் என்னை மீட்டு கொள்ளுகிற நல்ல தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பாடுனீங்க? என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. நல்ல பிசாசு கேட்குற மாதிரி சொல்லுங்க. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை அசைக்கணும்னு நினைச்சிருக்கலாம், நம்ம சபையை அசைக்கணும்னு நினைச்சான், ஆனால் முடியாது. காரணம் என்ன? எங்கள் பட்சத்தில் இருக்கிறவர் பெரியவராய் என்னோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். நம்ம பலனே அதுதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் பலனே அதுதான். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நம்ம பலனே அதுதான். ஆமா, எவ்வளோ பலசாலிகள் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் கோலியாத் செத்தான் பாருங்க, ஒரே கல்லில். எவ்வளோ பெரிய ஆட்களாக அந்த பாருங்க, இவ்வளோ பெரிய பலசாலி நிற்கிறார். இவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அது இந்த ஆண்டவருக்கு பார்வையில் அவர் ஒரு சின்ன ஆயுதமாக தான் தெரியும், தூசி மாதிரி தான் தெரியும். அதுக்கு தான் பைபிளில் சொல்லியிருக்கு, பலன் உள்ளவனாகினும் பலன் இல்லாதவனாகிலும் அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு உதவி செய்வார். மனுஷர்களுக்குள்ளே வல்லமையான நாமம் வேற நாமம் இல்லை, இயேசுவின் நாமம் மாத்திரம்தான். அவருக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் யெகோவா ஈரேன் பாடணும், யெகோவா ரஃபா பாடணும், யெகோவா ஷம்மா, பல நாமங்களை எதுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நாமத்துக்குள்ளே எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய தேவனாய் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? எந்த தெய்வத்தையா சொல்ல முடியும்? இல்லை, என் ஆண்டவரை மாத்திரமே சொல்ல முடியும், அவரை மாத்திரமே மகிமைப்படுத்த முடியும். இப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை சொல்லி நாம் உயர்த்த போகிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையுள்ள ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை ஆராதனை நேரத்தில் உற்சாகத்தோடு நாம் அவரை உயர்த்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே
மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அது எந்த நாமம்? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம். அது எந்த நாமம்? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். அவர் நாமத்தில் கட்டுகள் முறியடிக்கப்படும். அவர் நாமத்தில் விடுதலை உண்டாகும். அவர் நாமத்தை பாடுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் விடுதலை தருகிற நல்ல ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. எந்த நாமம்? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நாமத்தில் நமக்கு அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தில் தீமைகள் எல்லாம் நன்மையாக மாறும். அவர் நாமத்தில் நடக்காதது ஒன்றுமே இல்லை. ஓ ஸ்தோத்திரம். நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம். அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவுகள் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவுகள் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம். அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். அவர் நாமத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். இந்த நாமத்தை சொல்லி எல்லாரும் பாடுவோம். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும்.
நான் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறு. எல்லாரும் எழுப்பி நின்று சொல்லுவோம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 சர்வ வல்லமையுள்ள நாமமுடைய தேவன். ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. சொல்லும் போதே ஒரு விடுதலை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 இயேசு நாமம் இயேசு நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ சர்வ வல்லவரே, எல்லாம் நடக்கும், எல்லாம் முடியும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, உம்முடைய நாமத்தினால் எல்லாம் எங்களுக்கு நடக்கும். உம்முடைய நாமத்தினால் முன்னேறி செல்லுவோம். உம்முடைய நாமத்தினால் முடியாதவைகளை சாத்தியமாக்குவோம். உம்முடைய நாமத்தை கொண்டே நாங்கள் எல்லாம் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ ஸ்தோத்திரம். கோலியாத்து பெரியவனா வந்து நின்னா? இல்லை, தாவீது ஒரே வார்த்தை தான் சொன்னான். அவன் சிறியவனா இருந்தாலும் ஓ ஸ்தோத்திரம், நான் உன்ன மாதிரி எந்த ஆயுதமும் என்கிட்ட இல்லை, உன்ன மாதிரி என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே நான் வருகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஸ்தோத்திரம். நீ செய்கிற, நீ யாரை நிந்திக்கிறியோ அந்த தேவனுடைய நாமத்தை கொண்டே நான் வருகிறேன். இன்றைக்கு நமக்கு இந்த இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது. அன்னைக்கு அந்த தேவனுடைய நாமத்தை வைத்து எப்படி கோலியாத்தை முறியடிக்க தாவீதினால் முடிந்ததோ, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறே நாமம் இல்லாத இயேசுவின் நாமம் எனக்கு பெலனாய் அரணாய் கோட்டையாய் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் முறிய அடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டவரை ஆராதிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழும். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய உள்ளம் மகிழுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல உள்ளத்தை மகிழ பண்ணுகிற தேவன், இதயத்தை மகிழ பண்ணுகிற ஆண்டவர். எத்தனை பேர் அவரை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவரை ஆராதித்து இந்த காலை வேளையில எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரை உயர்த்துவோம். Thank you Jesus. Hallelujah. ஓம் நாமம் நாங்கள் சொல்லும் போது எங்கள் இருதயத்திலே உம்முடைய இனிமையான நாமத்தை சொல்லி நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Oh hallelujah. எல்லாரும் உங்களை மறந்து ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து சொல்லி உயர்த்துவோம்.
ஹalleluya. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம். எல்லாரும் மணவாளனை உயர்த்துவோம். எனது மணவாளனே என் இதய ஏகமே. இனியவரே இனியவரே இயேசையா, நான் உம்மை தான் தேடுகிறேன். நான் உம்மை தான் நேசிக்கிறேன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று. அவன் மறுதலிப்பான் என்று தெரிந்தும் அவனை ஆண்டவர் கேட்டார் என்றார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க முகத்தை நாங்க பார்க்கணும், உம்மை ரசிக்கணும். ஆவியானவரை நாங்கள் தொழுது கொள்ளும் போது உம்மை பார்க்கணும், உம்மை வாஞ்சிக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. ஜீசஸ் உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம். ஓ ஹalleluya. உம் சித்தம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம். எனக்கு மனமா ஷபதலப ஹதியத்துரப. இனியவரே இனியவரே இயேசையா, நான் உம்மை தான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம், என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் இதய ஒரு அர்ப்பணிப்போடு கர்த்தரை ஆராதியுங்கள். ஓ என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா இருப்பதாக. உமனவா இரு. மணவாளனே எனது ஷபா கதலரபா ரிபா குரலரபா ஷகனியந்தரா. இனியவரே ரிகபுதலரபா ஷபா கதலரபா, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை தான். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஷபதலபஹதியதுரபா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஹalleluya. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை. என் நண்பர் இயேசுவே, என் நண்பர்
இயேசு. சத்தத்தை உயர்த்தி ஏன் அன்பு இயேசுவுக்கு. சத்தத்தை உயர்த்தி ஏன் அன்பு இயேசுவுக்கே. ஓ ரபகதல ரபாஷி அந்தரா. ஓ ஸ்தோத்திரம். எங்கள் இனியவரே, இனிமையான எங்கள் வாழ்க்கைக்கு இனிப்பு சேர்க்கக்கூடிய ஆண்டவரே, மனுஷனுடைய எண்ணங்கள் இருதயங்கள் எல்லாம் கசப்பினால் நிறைந்திருந்தாலும் மாறாவை மதுரமாக மாற்றுகிற இனிய ஆண்டவரை நாங்கள் உயர்த்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இனியவர் நீர் ஒருவரே. உம்முடைய நாமம் தான் எங்களுக்கு பலன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லியிருக்கிறதே. பலத்த துருகம் உம்முடைய நாமம். உம்முடைய நாமம் தான் எங்களுக்கு பலன் ஆண்டவரே. பேதுரும் யோவான ஆலயத்துக்கு போறாங்க. வெளியில ஒருத்தன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அவனிடத்துல இவர்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்துல உனக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. நீ எழுந்து நடக்கக்கூடிய ஒரு நாமம் என்னிடத்தில் இருக்கிறது, அதுதான் இயேசுவின் நாமம் என்று சொன்ன மாத்திரமே அவன் எழுந்து துள்ளி குதித்து கர்த்தரை ஆராதித்தானாம். இன்னைக்கு ஆண்டவர் நாமம் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய மேன்மை. இந்த நாமத்தில் வியாதிகள் சுகமாகும். இந்த நாமத்தில் கேன்சர் கட்டிகள் மறையும். இந்த நாமத்தில் எல்லா பிரச்சனைகளும் தீரும். இந்த நாமத்தில் நோய்கள் முற்றிலும் அகற்றப்படும். இந்த நாமத்தில் கட்டிகள் எல்லாம் அகற்றப்படும். ஓ ஸ்தோத்திரம். இந்த நாமத்தில் விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. விடுதலை, விடுதலை. இருதயத்தில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை, ஆத்மாவில ஒரு விடுதலை, ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஓ ஹalleluya. விடுதலை தருகிற எங்கள் தெய்வமே, what a time to worship you Jesus. நாங்க இன்னைக்கு சொன்ன வார்த்தை உமக்கு பொருந்தும். எங்கள் இனியவரே, எங்கள் ஏசையா, எங்கள் மணவாளனாகிய ஆண்டவரே, உம்மை மணவாட்டி சபையாகிய நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் உமக்கு ஆராதனை செய்திருக்கிறோம். கிறிஸ்து எங்கள் சபைக்கு தலையாயிருக்கிறேன். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு இனியவரை ஆராதித்ததுனால எங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் விதைக்கப்படும் போது ஒருபோதும் சத்துரு அதை திருடிவிடாதபடிக்கு எங்களை ஒரு சோர்வுக்குள்ளும் அவன் வைக்காமல் உம்முடைய வசனத்தை கேட்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.